கனா டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்கள். நான் சோலை ஆறுமுகம். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வழக்கின் சார்பாக அதிரடியா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தீர்ப்பு தான் சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு தீர்ப்பு. நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் ஒரு தேவையான, அவசியமான, சட்டத்தின் நேர்மையான ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்காரு. இரட்டை கொலை வழக்கு. சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவல்துறையினருக்கு இரட்டை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. சாத்தான்குளத்துல இருக்கிற காவல்துறையினர் வந்து வராங்க. ஒரு மொபைல் ரீசார்ஜ் கடை வச்சிருக்கிற ஃபெனிக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர்ட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து விசாரணைக்கு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதனால விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு ஃபெனிக்ஸ் என்பவர வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க. லாக்கப் ரூம்ல அப்பா ஜெயராஜ், மகன் ஃபெனிக்ஸ் இவங்க 2 பேரையும் விசாரணை என்கிற பெயர்ல அடிச்சு கொடூரமா கொலை செய்யப்படுகிறார்கள். ஸ்ரீதர் என்கிற காவல்துறை ஆய்வாளரும், அவரோடு சேர்ந்த 8 பேர். மொத்தம் 9 பேர் சேர்ந்து அப்பாவையும், மகனையும் கொடூரமாக அடித்து துடிக்க துடிக்க கொன்னுருக்காங்க. இதுதான் அந்த சம்பவம். அந்த சம்பவம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சிய ஏற்படுத்துச்சு. காவல்துறை மீதும், சட்டத்தின் மீதும் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அது. அது இப்ப கோர்ட்டுக்கு வருது. அதை விசாரித்த நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து ஒரு சட்டத்தின் நேர்மையாக, ஒரு மனசாட்சியின் சார்பாகவும் ஒரு தீர்ப்ப வழங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா, காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை வந்து குடுத்திருக்காரு. அதாவது துடிக்க துடிக்க சாகும் வரை அவங்கள வந்து தூக்குல போடணும் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. சரி, இந்த தீர்ப்பு இது கொலை என நிரூபிக்கப்பட்டதற்கான ஒரு ட்விஸ்ட் எங்க இருந்தது அப்படின்னா, அதே சாத்தன்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல தலைமை காவலராக பணியாற்றிய ஒரு வீர மங்கைன்னு தான் சொல்லலாம். ரேவதி என்கிற ஒருத்தவங்க தான் அங்க நடந்த ஒரு துயர சம்பவத்தை துணிச்சலாக முன்வந்து அவங்க வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. அந்த சாட்சியம் தான் அது விசாரணை அல்ல. அது திட்டமிட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிறது இங்க நம்ம தீர்ப்புக்கு வந்து முக்கிய காரணமா அமைஞ்சது அந்த வீரமங்கை ரேவதியோட ஸ்டேட்மெண்ட் தான். இந்த நேரத்துல நம்ம வந்து உலக மக்களின் சார்பாகவும், சட்டத்தின் சார்பாகவும் வீரமங்கை ரேவதி அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா, அவங்க வந்து சட்டத்தின் பக்கம் இருக்காங்க. மனசாட்சியின் பக்கம் இருந்தனால தான் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு பெரிய தவறு பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த சாட்சி சொல்லாம இருந்தா, உண்மையிலே தவறு செய்த அந்த காவல்துறை 9 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பனும் மகனும் மாட்டிட்டானுங்க. அதனால அடிச்சு பழகணும்னா பழகிங்க அப்படின்னு தலைமை காவலர் ஸ்ரீதர் அவர் வந்து சொன்னதா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பாருங்க, ஒரு ஒரு எந்த தப்பும் செய்யாத ஒரு அப்பாவி மக்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டா, அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, "அடிச்சு பழகிக்கலாம் வாங்க" அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க அப்படின்னும்போது, அது எந்த அளவுக்கு அவங்க வந்து சட்டத்தை, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு, ரேவதி மேடம் சொன்ன அந்த சாட்சியத்துல இருக்கிற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அந்த கேஸ் ஃபைல படிக்கும்போது, தந்தை முன் மகனையும், மகன் முன் தந்தையும் நிர்வாணப்படுத்தி, மனம் போன போக்குல அடிச்சு கொன்னுருக்காங்க. அப்படின்னு அந்த கேஸ் ஃபைல படிக்கும்போதே எனக்கு கண்ணீர் வருது அப்படின்னு நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு மனித இனத்தின் மாண்பை சிதைக்கக்கூடிய வகையில் உள்ளது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிற தந்தை, மகன் இறந்து விட்டால், அந்த குடும்பத்தோட ஆணிவேரே இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல், மக்களுக்கு சட்டத்தின் மீதும், காவல்துறையின் மீதும் உள்ள நம்பிக்கை இழக்கும் வகையில் இந்த கொலை நடந்துள்ளதால், இந்த அளவிற்கு கடினமான ஒரு தண்டனையை தர வேண்டிய ஒரு சூழல் உள்ளது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. பொதுவாவே காவல்துறை மீதும், காவலர்கள் மீதும் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரணும். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து காவல்துறைய பார்த்து பயப்படாதீங்க. சட்டத்த பார்த்து பயப்படாதீங்க. நண்பனைப் போல நீங்க அணுகுங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கும், தவறுகள் நடக்காம இருப்பதற்கும் தான் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்குது. காவல்துறை இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு தான் அந்த வாசகம். காவல்துறை உங்கள் நண்பன். ஆனா, சமகாலத்துல அது என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு காவலர பார்த்த உடனே மக்கள் வந்து பயப்படுறாங்க.
தப்பு செய்யாத இருந்தாலும் கூட ஒரு போலீஸ பார்த்த உடனே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கும், காவல்துறைக்குமான ஒரு ஒரு இடைவெளி வந்து ரொம்ப தூரமா இருக்கு. சில குற்றங்களின் பின்னணியை கொண்டு ஒட்டுமொத்த காவலர்களை வந்து நம்ம வந்து குற்றம் சுமத்திட முடியாது. காவலர்கள நம்ம தவறா நெனச்சிடக்கூடாது. சட்டத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலிருந்து நம்ம வந்து பின்வாங்கவும் கூடாது. பொதுவாவே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, உடனடியா நம்ம வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்போம். ஏன்னா, காவல்துறையினால நமக்கு வர ஆபத்து நீக்கப்படும். நமக்கு அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா, அவங்க தான் சொல்யூஷன் பண்ணுவாங்க. அப்டிங்கிறது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா, இந்த மாதிரியான லாக்அப் டெத்த பார்க்கும்போது, மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை நடந்தா கூட, போலீஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கோ, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்து பயப்படுறாங்க. 9 பேர் சேர்ந்து ஒரு ஒரு 2 பேத்த அடிச்சு கொன்னுருக்காங்க அப்டின்னா, அந்த 9 பேத்துல யாராவது ஒருத்தவங்க 2 பேராவது மனசாட்சி கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா 9 பேரும் சேர்ந்து 2 பேர வந்து அடிச்சு கொல்றாங்க அப்டின்னா, அது ஏதோ வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கொலையா தான் பார்க்க முடியுது. இது போன்ற சம்பவங்களால் தான் மக்களுக்கு வந்து காவல்துறை மேல வந்து மிகப்பெரிய ஒரு பயம் வருது. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது போன்ற சில சம்பவங்களை கொண்டு நம்ம ஒட்டுமொத்த போலீஸ தவறானவங்களா நினைக்கக்கூடாது. காவல்துறை மீது இருக்கிற நம்பிக்கையிலிருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கக்கூடாது. இந்த தீர்ப்புல மக்களுக்கு இருக்கிற ஒரு குழப்பம் என்னன்னா, இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது எப்படி? மரண தண்டனை ஒரு முறை தான. ஏன் இரட்டை மரண தண்டனை குடுத்தாங்க? அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, கொல்லப்பட்டவர்கள் இருவர். ஒருவர் இறந்ததுக்கு ஒரு மரண தண்டனை. 2 பேருன்றதுனால இரட்டை மரண தண்டனையாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்ப பத்தி என்னுடைய நட்பு வட்டத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்ட்ட நான் கேட்டேன். இது எப்படிங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது வந்து சட்டப்படி மிக, மிக, மிக தவறு. அதனால இந்த கொலைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, தண்டனை மிக, மிக சரியானது தான். அப்படின்னு அவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. ஒருவேள இந்த இரட்டை மரண தண்டனை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால், அவங்களுக்கு சாதகமா அமையுமான்னு கேட்டா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அந்த தீர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. நீங்க எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும், இந்த தீர்ப்பு தான் உறுதியானது. காரணம், இரட்டை மரண தண்டனை. சாகும் வரை தூக்கிலிட வேண்டும். ஏன்னா, இந்த கொலைய வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது வந்து மனசாட்சிக்கு அப்பாற்பட்டது. ரொம்ப கொடூரமான ஒரு செயல். திட்டமிட்டு அதாவது ஒரு குழுவாக கூடி திட்டமிட்டு 2 பேர வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொன்னுருக்காங்க அப்படின்னா, இது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு துக்ககரமான ஒரு குற்றம். அதனால இவங்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்தாலும் கூட இவங்களுக்கு வந்து இந்த வழக்குலருந்து அவங்க தப்பிக்கவே கூடாது. இவங்க சாகறது தான். இவங்க வாழ்வதற்கான தகுதிய இழந்துட்டாங்க. அதனால இவங்க சாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்க பத்தி, இந்த தீர்ப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.